ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானோட அற்புதமான பயிற்சி பார்க்குறோம். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி. சரி, ஓகே. இது வரைக்கும் அவர் வந்து சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இப்படின்னு இருந்தார். உங்களுக்கு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான ஒரு சந்தோஷம். ஒரு சில வக்கரகதியில் இருக்கும்போது அப்படியே டல். வக்கர நிவர்த்தி ஆனாலும் மறுபடியும் எழுந்து உட்காந்துட்டீங்க. மறுபடியும் அதிசாரமாக போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தீங்க. அப்புறம் பின்னோக்கி வந்தோன்னா ஒரு மாதிரி. இப்படி மாறி இருந்தது உங்கள் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் மாறல, ஒரே மாதிரி தான் இருந்தீங்க. எல்லாம் பேசுகிற பேச்சிலெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சகாயஸ்தானத்தில் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தார். பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இப்போ அவர் வந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு போகிறார். சுகஸ்தானம் அப்படின்னாலே சுகஸ்தானத்தில் இந்த சனீஸ்வர பகவான் போகிறது மத்தியமமான ஒரு பலன் தான். ஆனால் இங்கே வந்து அவர் ஆட்சி அமைச்சு உட்கார்ந்துடுறார். சசயோகம் வேறு. 1, 4, 7, 10 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தாலே பஞ்சமகா புருஷ யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு என்ன பேருன்னா சசயோகம். இந்த சசயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்ன, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எதை பற்றியுமே கவலையே விடாமல் நீங்கள் போயிட்டே இருங்க. வந்தே பாரத்தாக இருந்தாலும் சரி, வராத பாரத்தாக இருந்தாலும் சரி, ஒரு இடிச்சிட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. முக்கியமாக இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதும். பேசுகிற வார்த்தை, உடல் ஆரோக்கியம். மற்றபடி மனசு எல்லாம் நல்லாவே இருக்கும். சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு, மனை, வாகனம் வாங்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். இந்த நேரம் அற்புதமான நேரம். உறவுகள் பலப்படும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாள். அவள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு விருந்து, கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துப்பீங்க. உற்றார் உறவினர்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். அவங்களுக்கு நீங்கள் சில உதவிகளை செய்வீர்கள். இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குழப்பம் இருக்காது. கணவன் மனைவி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போயிடுவீங்க. அதனாலேயே அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா உங்களுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நேரமே இல்லை, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னத்தை பேச்சு, பேசினா தான் வம்பு, இல்லைன்னா போயிட்டே இருக்கும், முடிஞ்சு போச்சு. அதே சமயம் இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்களை கொடுக்கும். இந்த சொத்துக்காக வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று விஷயத்துக்காக வெளியூர் போயிட்டு வருவீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்லாம் கிடைக்கும். அதே சமயம் இந்த வெளியூரில் போய் குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அதுமாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுங்கிற வாழ்லாம் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. மாற்றங்கள் நிகழும், ஏமாற்றங்கள் வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் வந்து நல்ல விதமாக எடுத்துக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். யோகம் வேறு, சசயோகம். ஆனால் இந்த பயணங்களின் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு எச்சரிக்கை கலந்த உணர்வோடு போகிறது வர்றது நல்லது. அதுவும் இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, பணத்தை ஹேண்டில் பண்ணுறவங்க, இந்த கேஷியர், வங்கியிலெல்லாம் கேஷியர், இல்லைன்னா ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எடுக்கிற சில காரியங்கள் தடை தாமதத்தை சந்தித்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாள் அந்த அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பதவி மாற்றம் வரவே இல்லை, இடமாற்றம் வரவே இல்லை, இதெல்லாம் இப்போ கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் சரியில்லைப்பா, அந்த வேறு இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். புது முயற்சியெல்லாம் உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும். இந்த சனீஸ்வர பகவானுக்கும் 3 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வையாக உங்களோட பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, மேஷராசி. உத்தியோகத்தில் உங்களோட ராஜ்யம்தான், உங்களோட பவர் தான். நீங்கள் என்ன ஸ்கெட்ச் போடுறீங்களோ அதான் நடக்கும்.
மேலதிகாரிகள் உங்களோட ஆற்றலை பார்த்து அப்படியே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியமும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் தான் போகும். கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பெரிய அளவில் கடன் வாங்க மாட்டீங்க. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம். பரபரப்பாக இருந்தீங்கனாலே வெற்றி, சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே வெற்றி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனமே கூடாது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், வேகமாக வேலை செய்யணும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் பரபரப்பாக இருக்கணும், எடுக்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், கவலையே விட வேணாம். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. சரி, ஜென்மராசியை பார்க்கறதுனால என்ன பிரச்சனை? முதல்ல நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் சொன்னேன்னா அதுதான் இங்கே வருது, அப்ளிகபிள் ஆகிறது இங்கே தான். என்ன அப்படின்னா, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். கோபம் வர மாதிரி இருக்கும், பேசுவாங்க, நீங்கள் யோசித்து பேசுங்க. அதேமாரி உடல் ஆரோக்கியம், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாதுப்பா, ஆரோக்கியமாக இருக்கேன் நான், கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கனாலே இந்த ஜென்ம ராசியில் 10ஆம் பார்வை விழுந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? ஏதாவது கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. போயிட்டு நல தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கோ. நல்லெண்ணெய் ஸ்நானம், அழகாக குளிச்சுட்டு அங்கே எதையாவது ஒரு கருப்பு துணி எடுத்துகிட்டு போங்க, அதை அங்கேயே விட்டுடுங்க. நேர சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ, அம்பாள் தரிசனம் பண்ணுங்கோ, தர்பாண்யேஸ்வரர் பார்த்துட்டு நேர சனீஸ்வர பகவான் சன்னதி தனியாக இருக்குது, அழகாக சனீஸ்வர பகவானை பாருங்கோ. வெள்ளி கவச்சமத்தோடு இருப்பார். நல்ல தரிசனம் பண்ணிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு இல்லை எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கோ. முடிஞ்சால் அரை மணி நேரம் கூட உட்காருங்க, தப்பே கிடையாது. கதிர்வலைகள் உங்களுக்கு வரணும். வர 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 இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டமத்தில் வந்தாலும் சசயோகம் பெற்று உங்களுக்கு சில நன்மைகளை கூடுதலாக கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.